ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் அரிசியில் அரை டம்ளர் உளுந்து போதுங்க. இந்த ரேஷன் அரிசி கூட பஞ்சு போல் இட்லி தயாரிக்கலாம். அதுக்கு இப்போ ரேஷன் புழுங்கல் அரிசி 5 டம்ளர் எடுத்துருக்கேன். நீங்கள் தலை தட்டியோ தலை கோபுரமாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதே மாதிரியே பச்சை அரிசியும் எடுத்துக்கணும். பச்சை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் உளுந்து போதுங்க இந்த பஞ்சு இட்லிக்கு. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த அரிசியோட ஒரு கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா வெள்ளையாக மாறுற வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ரேஷன் அரிசியில் இருக்க வாசனைலாம் வராது. இப்போ இந்த உளுந்தை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிரைண்டரில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா மஞ்சிரும். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவை நம்ம அதே பாத்திரத்துலேயே எடுத்துக்கலாம். இப்போவே நீங்கள் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை மறுநாள் காலையில் கரைச்சிக்கிறதுனாலும் சரி. இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ உப்பு சேர்த்து மாவை கரைச்சி இப்போ இட்லி தட்டை ஊற்றி வச்சுட்டேன். இப்போ சூப்பராக